பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் காலச்சக்கரம் நரசிம்மன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். கொடநாட்டில் விஜய் போய் வெயிட் பண்ணியிருந்தார் அப்படின்லாம் இப்போ நிறைய சம்பவங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜெயலலிதா பார்க்க டைம் கொடுக்கல இப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு முன்னாடி தேர்தலில் நான் அணிலாக இருந்து அதிமுக வெற்றி பெறதுக்கு உதவுனேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார்ல. 2011 என்ன நடந்துச்சு? 2011 தேர்தலில் அப்போ ஜெயலலிதா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. த ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் ஆஃப் டிஎம்கே நம்மளுக்கு ஆட்சி திருப்பி கொண்டு வந்துடணும் ஷுவராக இருந்தாங்க. அதாவது அப்போ தான் அவங்க இந்த 4 பெருநகரத்தில் ரேலி நடத்தி அவங்க ஷி பவுன்ஸ் பேக். அது வரைக்கும் அமைதியாக அறிக்கை அரசியல் தான் நடத்திட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னோட 4 மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை 4 ரேலி நடத்தி ஷி பவுன்ஸ் பேக். அப்போ தேர்தல் அவங்க ஒரு புதிய அணி. ஏன்னா அப்போ பாமக, விசிகலாம் இங்கேயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா கிட்டேயும் பேசினாங்க, கலைஞர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போவே அவங்க மனசில் தனியாக நிற்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. 16 நடத்தி காட்டினாங்க. ஆனால் 2011 அலையன்ஸே வேணாம், நம்ம தனியாக நிற்கலாம். ஏன்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே ஒண்டி நின்றாலே பெண்டுலம் இந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் இருக்கிற பெண்டுலம் இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு உறுதியாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க சில பேர் ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம விஜயகாந்தோட தேர்தல் கூட்டணி வச்சுக்கலாம், லெஃப்டோட வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது பிஜேபி வாஸ் நோவேர் இந்த சீன். ஸோ இவங்க விஜயகாந்த் கிட்ட அலையன்ஸ் பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அவங்களும் வந்தாங்க விஜயகாந்த். ஆனால் எடுத்த உடனே 75 சீட்டு அப்படின்னாரு விஜயகாந்த். அப்போ இவங்க நினச்சிட்டாங்க, இவங்க எதுக்கு இவ்வளோ கேட்குறாங்க, அப்போ நம்ம எதில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணாமே தேர்தல் கூட்டணி வேணான்னா அந்த டாக்ஸ் ஃபெயிலியர் ஆச்சா. அவரும் கோச்சிட்டு போயிட்டு விஜயகாந்த் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தனி அணி அறிவிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஆனால் ஏடிஎம்கேலே சில பேர் இல்லை, கொஞ்சம் பாசிஃபை பண்ணி அவங்கள அலையன்ஸில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டைமில் அது ஆளும் கட்சி, எதிர் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணால் தான் மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் ஆளும் கட்சியாக திமுக இருந்ததால் நிறைய பேரோட பிரச்சனை. விஜயோட அப்பா திமுக அனுதாபி. ஆமாம், சந்திரசேகர் திமுக அனுதாபி. அப்படி இருந்தும் கூட ஏதோ பிரச்சனை, அவர் சன் டிவியால் பிரச்சனையா இல்லை திமுகவில் பிரச்சனையா தெரியல, ஹீ வாலண்டரிலி கேம் இயர் சப்போர்ட் ஆஃபர் பண்ணார். இல்லை ஜெயலலிதா சந்திச்சா அது அவர் சந்தித்ததா சொல்கிறாங்க, அஃபிஷியலாக வரல ரெக்கார்டில். ஆனால் சந்தித்து நாங்கள் அவங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க ஆதரின்னு சொன்னதாக வரல ரிப்போர்ட்டு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க, தனியாக நின்றாலே ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. கட்சிக்காரர்களோட வற்புறுத்தலால் தான் விஜயகாந்தோடு சேர்ந்தாங்க. அசம்பிளியில் கூட சொல்லியிருப்பார்ப்பாங்க, சில பேரின் வற்புறுத்தலால் தான் நான் விஜயகாந்துடன் கூட்டணி சேர்ந்தேன், சிறிது கூட இஷ்டம் இல்லை, அவர் சில பேர் வற்புறுத்தினால் நான் சேர்ந்தேன் என்று அசம்பிளியில் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் விஜயகாந்துக்கும் தகராறு வந்த போது. ஸோ அவங்க ஷி வாஸ் ஃபார் கோயிங் இட் அலோன். அப்போ வாலண்டரி ஆஃபர்ஸ் வந்தது. விஜய் இயக்கம் சார்பாக நாங்கள் உங்கள் கூட்டணியில் சேர விரும்புகிறோம், சீட்ஸ் கொடுங்க கேட்டாங்க. ஆனால் ரெசிப்ரோகேட் பண்ணலை. சந்திரசேகர் அவர்கள் ஜெயலலிதா சந்தித்து கேட்டாரா, சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கேட்டாரா தெரியாது. ஆனால் கேட்டான்ற ஒரு தகவல் வந்தது. ஆனால் என்டர்டெயின் பண்ணலை, ஜெயலலிதா அதை என்டர்டெயின் பண்ணலை. ஆனால் அவங்க வாலண்டரியாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிச்சு, வேணான்னு சொல்லலை. இருக்கட்டும், பண்ணால் பண்ணிக்கங்க, நாங்கள் அஃபிஷியலாக கேட்க மாட்டோம் அப்படி அந்த போக்கில் தான் இருந்தாங்க. ஏன்னா ஜெயலலிதா கிட்ட ஒரு அந்த குணம் இருந்தது, நம்ம யாரையும் போய் கெஞ்சக்கூடாது, அவங்களாம் வந்தால் வரட்டும். பெரிய பெரிய நடிகர்கிட்டலாம் ஆதரவு கேட்டதே இல்லை. அவங்க கார்த்திக் அலையன்ஸ் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்களெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் கட்சியிலேருந்து தான் கேட்டாங்க கார்த்திகை. அந்த பேர் உங்கள் கட்சியில் இருக்காங்க நீங்கள் ஆதரவு தரதுக்கு அந்த மாதிரி. ஏன்னா அவங்க அந்த ஹீரோத்தனத்துக்கெலாம் அவங்க மசியலை. அவங்க என்ன நினச்சாங்க, தாங்களாக ஆதரித்தா ஆதரிக்கிட்டோம், அவங்க யாரோடையும் என்னை ஆதரின்னு கேட்டதில்லை, இன்க்ளூடிங் மிஸ்டர் ரஜினிகாந்த். அவங்க யாரையுமே என்னை ஆதரின்னு சொன்னதில்லை. அதனால் இப்போ சந்திரசேகர் அவர்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் அங்கே பிரச்சனை. நீங்கள் கூடிய வரையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட ஏதாவது பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனைனா அவங்க அதிமுக ஆதரிப்பாங்க, அதிமுகவோட தனிப்பட்ட பிரச்சனைனா அவங்க திமுகவை ஆதரிப்பாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு.
இப்போது திமுகவில் இருக்கிற நடிகர்கள்லாம் ஜெயலலிதா கிட்ட பாதிக்கப்பட்டு அங்கே போனவங்க, அங்கேருந்து இங்கே வந்து ஆதரவு தெரிவித்தவங்களாம் அங்கே பாதிக்கப்பட்டவங்க. இப்படி தான் இருக்குது, பெண்டுலம் இப்படி தான் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. இவங்க வந்து யாரையும் ஆதரவு கேட்டதா சரித்திரம் இல்லை. என்ன நடந்ததுன்னா, இவங்க வாலண்டரியாக ஆதரவு கொடுத்தாங்க, அது வேணான்னு சொல்லலை. அடிமட்ட தலைவர்கள்லாம் அது உதவும் அப்படின்னு சொன்னதால் பேசாமல் இருந்துட்டாங்க. விஜய் அப்புறம் ஆதரவு தெரிவித்தார், பிரச்சாரத்துக்கெலாம் போனாரா? விஜய் போனார், 1-2 மீட்டிங் பேசினார். ஆனால் அவர் வந்து எந்த லீடரையும் முன்னிறுத்தி வாக்கு கேட்கல. அவரோட டார்கெட் அப்படின்னா, இந்த ஆட்சி திரும்பி வந்தால் சில பாதிப்புகள் இருக்கும், அந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தோடனே அவர் ஆட்டிடியூட வேறு மாதிரி இருந்தது. நான் வந்து அணிலாக இருந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வர உதவினேன் அப்படின்லாம் அறிக்கை விட்டார். முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி அமைக்க ஆதரவு தாரங்கள்னு அவர் பிரச்சாரம் பண்ணலை. ஆனால் அப்புறம் சொன்னார், அணிலாக இருந்து உதவினேன் அப்படின்னாரு. இப்போது இவர் உணர்ந்திருப்பார், ஆமாம் என் ரசிகர்கள்லாம் அவங்களுக்காக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு உணர்ந்திருப்பார். ஜெயலலிதா உணர்ந்தாங்களா? ஜெயலலிதா, விஜயகாந்த் இந்த கூட்டணி, இடதுசாரி இந்த கூட்டணியை தாண்டி விஜயுடைய அல்காரிதம் இந்த கூட்டணி மேசிவாக விக்ட்ரி வர்றதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் இந்த கூட்டணி மட்டுமே 203 தொகுதிகளில் வெற்றி பெற்ற 203 தொகுதி. திமுக 3வது இடத்துக்கு போச்சு, எதிர்கட்சியாக கூட வர முடியல. அப்போ விஜயுடைய ஒர்க்கு இங்கே வந்துச்சு, அந்த அல்காரிதம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஜெயலலிதா நினச்சாங்களா? இல்லைங்க, ஒரு தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ பிராமண சங்கம், இந்த சங்கம், அந்த ஆசிரியர்கள் சங்கம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னால் அதை எந்த அளவு ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே அளவில் தான் விஜயை ட்ரீட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ விஜய் சக்தி கிடையாது, அவருக்கு சினி பேஸ் இருந்தது. ஆனால் அரசியல் ரீதியாக அவர் இன்னும் பெரிய அந்த லெவலில் வரல. நன்றி சொல்லி ஜெயலலிதா, ஓ நீ என்னை ஆதரித்ததுக்கு மிக நன்றி அப்படின்னு சொல்கிற அளவு அவர் ஒரு ஸ்ட்ரேச்சர் இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரேச்சர் இல்லை. ஒரு ஆக்டர், வாலண்டியர் சப்போர்ட்டு, ஜெயித்தாங்க. அப்போது விஜய் நன்றி சொல்லணும்னா பிராமண சங்கத்துக்கு சொல்லணும், ஆசிரியர்கள் கூட்டணிக்கு சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? அந்த லெவலில் அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க. அவங்களாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, வெற்றி பெற்றோம், நன்றி, அவ்வளோதான். பொதுவாக எல்லாருக்கும் வாக்காளருக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அப்போது நம்ம வந்து இப்போது இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து நம்ம அப்போ இருக்கிற அரசியலை யூகம் பண்ணக்கூடாது. இப்போ அவர் வந்து வளர்ந்துட்டார். விஜய் அந்தளவுக்கு ஜெயலலிதா அவங்களுடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸஸ், ஏன்னா கொடியெல்லாம் கூட இருந்துச்சு. அதாவது நீங்கள் ஜெயலலிதா பிரச்சாரம் போகிற நேரத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய கொடியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாமலே இருந்திருப்பாங்க ஜெயலலிதா. இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு அவங்க ஸ்ட்ரேச்சர் பாருங்கள். அவங்க ஒரு சிஎம்மாக இருந்திருக்காங்க, ஒரு பெரிய லீடர். கூட்டணின்னு சொல்லி எல்லா கொடியும் தான் தொங்கும், எல்லா கொடியும் தொங்கும். ஒரு லெட்டர் பேட் ஹெட்டு கட்சி கொடி கூட தொங்கும். அப்போ ஒரு சாலிடாரிட்டிக்காக காட்டுவாங்க. நான் விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. நான் சொல்ல வர்றதுன்னா அப்போ அந்த பீரியட் தான் கேட்குறேன், அந்த பீரியடில் வந்து விஜயும் ஆதரித்தார் ஏடிஎம்கே. விஜயகாந்துக்கு எவ்வளோ நன்றியோ அதே நன்றி விஜய்க்கும் சொல்லியிருப்பாங்க. இல்லை, இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஜெயலலிதாவுக்கு ரிப்போர்ட் போயிருக்கோம்ல, அப்போ யார்கிட்டருந்து இவ்வளோ ஓட் நமக்கு வரதுக்கான இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி செட்டியார் சங்கமோ நாயுடு சங்கமோ இதிலெல்லாம் இருந்து வரதுக்கு ஈக்குவலைஸா இல்லைங்க விஜய்க்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய ஒரு ரிப்போர்ட்டை இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஜெயலலிதா வாங்கியிருப்பாங்கல்ல. இருக்கலாம். ஆனால் அது பாருங்களேன், நம்ம வந்து எப்போ கட்சி ஆரம்பித்தார் விஜய்? 2024. நீங்கள் வந்து 2011 காலகட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து இவர் பெரிய அசுர வேகத்தில் வளரப்போகிறார், பெரிய கட்சி தலைவராக போகிறான்னு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு எந்த தலைவரும் நடந்துக்க மாட்டாங்க. அப்போது எலெக்ஷன் வின் பண்ணணும், ஆட்சி அமைக்கணும், அதுதான் குறிக்கோள். அப்படி இருந்துச்சு. கப்பலில் பாதிப்பாக்கு போட்ட கதையாக எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வெற்றிக்கு. அதனால் அவங்க வந்து நன்றி சொல்லியிருக்கலாம். அந்த நன்றியில் இவருக்கும் நன்றி கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட் அமங்க ஈக்குவல்ஸாக கூட இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் என்ன இது கொடுக்கப்பட்டதோ அதுதான் விஜய்க்கும் கொடுக்கப்பட்டது, விஜய் ஆதரவுக்கும். நீங்கள் சொல்கிறத போல் அந்த டைமில் அவங்க விஜயை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக தேர்ந்தெடுத்து எனக்காக நீ ஆதரவு கொடுத்திருக்க மிக நன்றி அப்படின்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த கூட்டணி வென்றது. அதை யாரெல்லாம் இப்போது மகாபாரத போர் நடக்குது, இந்த பக்கம் கௌரவர்கள், இந்த பக்கம் பாண்டவர்கள், யார் எங்கே வேணால் சேர்ந்துக்கலாம். எந்த பக்கம் தர்மத்து பக்கம் அதர்மத்து பக்கம் அப்படி தான் இருக்கும். விஜய் அங்கே சேர்ந்தால் தர்மத்து பக்கம், விஜய் இங்கே சேர்ந்தால் அதர்மத்துக்கு பக்கம் தான் பேச முடியும் அந்த சூழ்நிலையில். அதனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையாக தேர்ந்தெடுத்து அவர் சக்தியை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லி இப்போ வருங்காலத்தில் பெரிய லீடராக போகிறாரு, அவருக்கு விசேஷ நன்றி அப்படின்லாம் எந்த ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அப்போ இருந்த சூழ்நிலையில் விஜய் வாஸ் லில்லிபுட். அப்புறம் அவர் வளர்ந்துட்டார். இப்போ பாருங்களேன்,
ஜெயலலிதா கலைஞர் 2 பேரும் அந்த அரசியல் களத்தில் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு தான் ஸ்டாலின் எடப்பாடியே வளர்ந்தாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, முன்னாடி எம்ஜிஆரா கருணாநிதியா, இப்போ ஜெயலலிதாவா கலைஞரா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் மீதி எல்லாரும் வந்து இவங்களை சுற்றி நடமாடுற நியூக்ளியஸ் தான். அப்போது விஜயகாந்துக்கே அலையன்ஸ் வச்சு சீட்டு ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு தான் அந்த அரசியல் அந்தஸ்து கிடைச்சிது. இப்போ நான் நீங்கள் சொல்கிறபடி கணக்கில் பார்த்தேன்னா கமல் ரஜினியை விட உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். ஏன்னா மாநாடு நடத்தி சக்தியை காமிச்சிட்டார். இன்னும் கமல் ரஜினி கூட அதை காட்டலை, அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தலை. ஆனால் இப்போது விஜயோட லெவலில் நான் எஸ்டிமேட் போடுறதா இருந்தால் விஜயகாந்துக்கு கீழே தான் போடுவேன். ஏன்னா விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்காரு. இதுக்கப்புறம் விஜயகாந்தை பீட் அடித்து அப்புறம் எம்ஜிஆர் லெவலுக்கு தான் வர முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாநாடை வச்சே அவர் வந்து ஒரு பெரிய எம்ஜிஆர் லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் படிப்படியாக தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். 2011 he was nothing. அதுதான் என்னோடய கருத்து. இப்போ வந்து அவர் கமல் ரஜினியை பீட் பண்ணிவிட்டு விஜயகாந்தை நெருங்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தலுக்கு பிறகு தான் நம்ம விஜயோட செல்வாக்கை கணிக்க முடியும். காரணம் சொல்கிறேன் கேளுங்க. எம்ஜிஆருக்கு 1972 திண்டுக்கல் தேர்தல் வந்து இடைத்தேர்தல், அதாவது கட்சியை விட்டு வந்தவுடனே அவரோட சக்தியை காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஒரு மாயத்தேவரை நிற்க வச்சு ஆளுங்கட்சியான திமுக 3வது இடத்துக்கு தள்ளினார். அதுக்கப்புறம் அவர் பேசினதெல்லாம் வேதவாக்கா போச்சு. ஏன்னா ப்ரூவ் பண்ணிட்டாரு ஜெயிச்சு. விஜய் வந்து விளவங்கோடு பை எலெக்ஷனும் நிற்கலை, அதிமுகவே நிற்கலை. ஸோ அவர் வந்து இன்னும் மக்களோட செல்வாக்கை நிரூபிக்கலை. சும்மா ஒரு ஹேஷியம் பண்ணி இதுதான் அவரோட செல்வாக்கு 12%, 35% தான் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையான அவர் வலிமை என்ன, அதை தெரிஞ்ச உடனே நம்ம அவரோட அரசியலை சீரியஸாக கணிக்கலாம். இப்போது விஜயோட வலிமை தெரியாமலா தலைவா அப்படிங்கிற படத்தில் டைம் டு லீட் அப்படிங்கிற டைட்டிலை மாற்றணும் அப்படின்ட்டு அதிமுக சார்பில் ஜெயலலிதா ப்ரெஷர் கொடுத்தாங்களா? ஜெயலலிதா லெவலுக்கு அவங்க படம் பார்க்குறதே கிடையாது. எந்த படமும் யாராவது கூட இருக்கிறவங்க ஏதாவது சொன்னால் அந்த படம் வர வச்சு பார்ப்பாங்க. இந்த டைம் டு லீடு ஒரு பிரச்சனையாகவே அவங்க கருதி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை விட டேமேஜிங்லாம் ரஜினிகாந்தே பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் வந்து ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும், நீலாம்பரி கேரக்டரை வச்சு பேசினார். ஒரு பெண்ணாக நடந்துக்கணும். நீலாம்பரி கேரக்டரே ஒரு ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு வாட்டி அவங்க காரை போயஸ் கார்டனில் போலீஸ் நிறுத்தினப்போ நான் இறங்கி நடந்து வந்தால் ஸ்தம்பிச்சிடும் ரோடு அப்படின்லாம் பேசியிருக்காரு. மறைமுகமாக நிறைய சேலஞ்சு பண்ணார். எதற்கும் ஜெயலலிதா பதில் சொல்லலை. ரஜினிகாந்தை அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல. அப்புறம் ரஜினிகாந்தே ஒரு கட்டத்தில் இறங்கி வந்து இப்படியெல்லாம் காமிச்சிட்டு அவங்கக்கிட்ட சமரசம் பேசி தன்னோட தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் கல்யாண அழைப்பிதை வச்சாங்க. அப்புறம் பிரச்சனைகள்லாம் இது பண்ணார். அப்போது 1996 ஜெயலலிதாவோட எதிராக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இவங்க திரும்பி வந்தானா நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. அதுக்கும் ஜெயலலிதா ரியாக்ட் பண்ணலை. தனிப்பட்ட கருத்து என்னென்னா, நடிகர்கள்லாம் மேல் சாவ்னஸ், அவங்களால வந்து அதை குறிப்பாக ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியலை. அதனால தான் கலைஞரோட நட்பு பாராட்டினாங்க. எனக்கு எதிராக நிறையா பேர் பேசினாங்க. நான் அது லட்சியம் பண்ணலை, நான் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆணாதிக்க மனப்பான்மை தமிழ்நாட்டு ஹீரோக்களுக்கு பொதுவாகவே இருந்தது. அதனால் அதை பெரிதுபடுத்தலை. கமல், ரஜினி எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா எதிராக பேசினவங்க தான். ஆனால் விஜய் பேசினது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க விஜய் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா திமுக அனுதாபியாக இருந்தால் கூட அவர் திடீர்னு வந்து அணிலாக இருந்து நான் உதவினேன் அப்பெல்லாம் பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க எதிர்பார்க்கல. வாட் ஹாஸ் ஹி காட் அகேன்ஸ்ட் மீ அப்படின்னு தான் முதல்ல யோசித்தாங்க. ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ரஜினிக்கும் ரியாக்ட் பண்ணலை, கமலுக்கும் ரியாக்ட் பண்ணலை, விஜயகாந்துக்கும் ரியாக்ட் பண்ணலை. அப்படி விஜய்க்கு மட்டும் ஏன் ரியாக்ட் பண்ண போகிறாங்க? அவங்க ரியாக்ட் பண்ணலை. ஆனால் ஆச்சரியப்பட்டாங்க, வாட் ஹாஸ் ஹி காட் அகேன்ஸ்ட் மீ அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் வந்து டைம் டு லீட் கூட அவங்க அது பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா பல படங்களில் அந்த மாதிரி வந்திருக்கு, அந்த மாதிரி டைலாக்ஸ் ஆளுங்கட்சி எதிராக ஜஸ்ட்டு அவங்களாம் ப்ரஷ் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களோட ஒரே ரியாக்ஷன் வாட் ஹாஸ் ஹி காட் அகேன்ஸ்ட் மீ அப்படின்னு. ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் வந்த ஒரு படத்தில் அந்த கிரைண்டர் மிக்சி விலை இல்லாமல் கொடுத்ததெல்லாம் இது பண்ணியிருந்தார் சர்க்கார் மூவி. அதில் அதிமுகவை வம்புக்கு எடுத்திருந்தார். அந்த மாதிரி பண்ணியிருந்தார். அதுதான் இப்போ இருக்கிற எனது ஆச்சரியம் என்னென்னா, தொடர்ந்து அவர் வந்து திமுக அனுதாபியாக ஜெயலலிதாவை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. சடனாக இப்போது எல்லாரையுமே டார்கெட் பண்ணுறாரு.
திமுக, அதிமுக எல்லாரையும் டார்கெட் பண்ணுறாரு சார். இப்போ என்னன்னா அந்த படம் வரும்போது எந்த தேட்டர்லையும் ஓட விடாத அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்கல்ல. நீங்கள் ஜெயலலிதா அப்படி நினைக்கவே இல்லைன்னா ஏன் அப்போ ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு? நெருக்கடி கொடுக்கப்படவில்லை, அது நிச்சயமாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நெருக்கடி கொடுத்தா, நீங்களே சொல்கிறீங்க அவரோட செல்வாக்கு தெரியும்னு. அந்த மாதிரி விஷ பரீட்சையில் இறங்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஹீரோக்கள் வந்து தங்களோட ஆணாதிக்க மனப்பான்மையை நான் பதவியில் இருக்கிறதா ஏற்றுக்க முடியாது, எல்லாத்தையும் என்னை நோக்கி திருப்புறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த படத்தை வந்து அந்த வசனங்களால் பிரச்சனை வரல, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அதுக்கு தான் பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் டைலாக்குகள் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த படத்துக்கு பிரச்சனை வந்தது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா இவர் எதுக்கு கொடநாடு போனார் விஜய்? இல்லை, அதான் அந்த யாரும் விடலை, அனுமதிக்கலை. ஸோ அங்கே போய் ஏன் போகணும்? ஏன் போகணும்? அவ்வளோ செல்வாக்குள்ள ஒரு தலைவராக இருந்தால் ஆளுங்கட்சி என் படத்தை முடக்குகிறது அப்படின்னு சொல்லி ஏன் போராட்டம் பண்ணலை? ஏன் வந்து கொடநாடு போனார்? அந்த கேள்வி வருது இல்லை? சரி, ஏன் போனார்? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள், ஏன் போனார்? அவங்கள்ட்ட டைம் கூட வாங்காமல் போயிருக்காரு. அதுதான் அது வந்து ஜெயலலிதாவோட பொதுவான கருத்து. விஜயை பற்றி அவங்க பேசியிருக்காங்க, கொஞ்சம் பக்குவம் போராது. அவர் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு செயல்பட்டு கொண்டிருந்தவர் அவர் அந்த காலத்தில். இப்போ அரசியல் பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ கூட பாருங்களேன், மாநாடுல வந்து முக்கிய பிரச்சனைகளை பேசாமல் தனிப்பட்ட முறையில் பேசுகிற முதலமைச்சரை, மோடியை எல்லாரையும் விமர்சித்தார். இது என்ன பிரச்சனைனா, அவர் வந்து திடீர்னு கொடநாடு படம் ஆகஸ்ட் 8 நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வந்து அம்மா சுயசரிதை எழுதிட்டு இருக்கேன். நான் அவங்கள நெருங்கினது அதுக்கு தான். உங்கள் மெமோரிஸ் எழுத எனக்கு அனுமதி வேணும்னு ரொம்ப அலைக்கழித்து கொடுத்தாங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, நீங்களாம் எதை எழுதிருப்பேன். ஏற்கனவே 2 எழுத்தாளர்கள் என்னை சந்தித்து இல்லாதையும் போலாதான் எழுதிட்டாங்க. நீங்கள் அப்படி பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை கூப்பிடுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தக்க சமயத்தில் என்னை பற்றி வரும் சர்ச்சைக்கெல்லாம் நீங்கள் புக்கு மூலமாக பதில் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இயற்கை சிகிச்சைக்காக போயிருந்தாங்க கொடநாடு. இயற்கை அவங்களுக்கு அந்த மூட்டு வலி அதெல்லாம் உண்டு, இயற்கை சிகிச்சைக்காக போயிருந்தாங்க. பொதுவாக கொடநாடு போகச்சு அவங்க யாரையும் சந்திக்கிறது இல்லை, தண்ணீர் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சந்திக்கிறது இல்லை. அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க. ஆகஸ்ட் 8 2013 அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேர் வந்திருக்காங்க கொடநாடு. சந்திரசேகர், விஜய், விஜய் இயக்குனர் 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க வந்து வாயில் சொல்லி அமைச்சிருக்காங்க நாங்கள் வந்திருக்கோன்னு. அப்போது அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. நான் சந்திக்கிற நிலையில் நான் வந்து 12ஆம் தேதி திங்கட்கிழமை, அன்றைக்கி வியாழக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை அவங்க வந்திருக்காங்க. நான் வந்து 12ஆம் தேதி சென்னைக்கு வந்துடுவேன் கொடநாட்டிலேருந்து. அப்போ சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வந்து எங்கள் படம் ரிலீஸ் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 9ஆம் தேதி தான் இது நடந்தது. 8ஆம் தேதி அவங்க வந்திருக்காங்க, 9ஆம் தேதி காலையில் இது நடந்திருக்கு. என்னால் சந்திக்க முடியாது, ஒரு கோரிக்கை மனுவைனா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த செயலாளர் வந்து கோரிக்கை மனு வாங்கிட்டாங்க. அப்புறமா இப்போ எடப்பாடி யார் சொன்னார் மாதிரி அவர் ஏதோ ஒரு தெருவில் வச்சு சாரி நான் அப்படி பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாராம் அப்படின்னு ஒரு தியரி போயிட்டுருக்கு. அவர் ஜெயலலிதா கார்கிட்ட போய் ஏதோ சொன்னார், அது தெரியும். அது நம்ம எல்லாம் பத்திரிகை ரிப்போர்ட்டை பார்த்து தான் சொல்ல முடியாது. மன்னிப்பு கேட்டு தான் இப்போ எடப்பாடி சொல்கிறாரு. ஆனால் ஒரு பக்குவமுள்ள ஒரு யாரும் அவங்க கூப்பிடாம ஒரு இடத்துக்கு போகிறது, அதுவும் கொடநாடுன்றது ஒரு அயன் கர்டன் போட்டப்பட்ட இடம். அங்கே போய் எந்த தைரியத்தில் அவர் நின்றார்? அவர் சந்திப்பான்னு எப்படி அவர் உறுதியாக நம்பினார்? அவர் போனதுக்கு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? அவர் மறுக்கலை. ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் அவர் அங்கே நின்றார்? ஏதோ தேர்தலுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம், சரி ஒரு ஹெல்ப்புக்கு தானே போகிறாரு. அப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ஜெயலலிதாவுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? விஜய் எல்லாருமே போகிறாங்க, அவங்க அப்பா போகிறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இல்லை, அந்த டைமில் அவங்க வந்து சிகிச்சை செய்து கொண்டிருந்தாங்க. ஓகே, அவங்க இது அதுதான். நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்து உங்களோட பேசுகிறேன். நானாக வந்து என்னை இன்டர்வியூ எடுங்கன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க? நான் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரியும், என்னை பற்றி நான் ஹிந்துவில் இருந்திருக்கேன், என்ன நிறைய விஷயம் தெரியும், பேட்டி எடுங்கன்னு உங்ககிட்ட வந்து டெய்லி நின்றேன்னா நீங்கள் என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அவரோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கணும்னு ஒரு கட்டாயம் இல்லை, அவங்க சௌகரியங்கள் தான் பொறுத்து. ஒரு முதலமைச்சர் ஒரு இதில் இருக்காங்க, சிகிச்சையில் இருக்காங்கன்னா அது அவங்களோட உரிமை. அவர் ப்ரைவசி, ஷி ஹாஸ் எவ்ரி ரைட் டு டர்ன் டவுன் த ரிக்வெஸ்ட். கேட்டவருக்கு துணிச்சல், மறுப்பதற்கும் துணிச்சல் வேண்டும். அது 2 பேருக்குமே துணிச்சல்காரர்கள், மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நடந்தது, அவர் சந்தித்தார், பேசிட்டார், எல்லாம் சரியாக போச்சு. ஆனால் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், 2016 தேர்தலில் அதே விஜய் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார். ஞாபகம் இருக்கா? கருப்பு சிவப்பு சைக்கிளில் நண்பர்களோடு போய் ஓட்டு போட்டார் 2016 எலெக்ஷன் டே.
அப்போ என்ன டிஎம்கே, அப்போ ஜெயலலிதா எதிராக ஒரு மனநிலை, டிஎம்கேக்கு ஓட்டு போட்டார். அதுக்கு முன்னாடி கலைஞருக்கு எதிரான மனநிலை, ஏடிஎம்கேக்கு பணி செய்தார். ஆக தங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு வேலை செய்வார்கள், தங்களுக்கு எதிராக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு வேலை செய்ய மாட்டார். அதுதானே மனோபாவம். இல்லை என் படம் போன போகுது, மக்களுக்கு முக்கியமாக அந்த டைமில் அவர் வரலையே. ஆக இப்போ தலைவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ அவரே தலைவர் ஆகிட்டதால் அந்த கம்பல்ஷன்ஸாக அவருக்கு நல்லாவே தெரியும் யாரை சந்திக்கிறது. இப்போ பனையூர்லேருந்து அவரை சந்திக்க முடியுதா? உங்களால் நாளைக்கு போய் பேட்டி எடுக்க முடியுமா? அப்போ ஜெயலலிதா ஹாஸ் எவ்ரி ரைட் டு சே நோ டு ஹிஸ் ரிக்வெஸ்ட். கொடநாட்டில் இல்லையா? நீங்களே அப்படி தானே இருக்கீங்க, தலைவராகிட்டீங்க. அது தலைவரின் குணநலர். யாரை சந்திப்பது யாரை சந்திக்கக்கூடாது அவரவர் விருப்பம். ஸோ இப்போ அதை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதிமுகவில் விஜய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரா? அதுக்கு பிறகு கூட அந்த எண்ணம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன்னே, பெண்டுலம் மாதிரி தான் இருக்குது இவரோட நடவடிக்கைகள்லாம். விஜய் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சன் டிவியோட பிரச்சனை வந்தது 2011 ஆதரவு தெரிவித்தார், அவரே பிரச்சாரம் பண்ணார், இது பண்ணார். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டார். ஜெயலலிதா ஆட்சியால் அவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னவொடனே திரும்பி கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டார். இது 2016. இப்போ தனிப்பட்ட விரோதங்கள் தான் கட்சிகள் தோன்றுவதற்கு காரணம். இப்போ இல்லை, அண்ணா காலத்திலேருந்து. அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை, திமுக உதயமானது. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை, அதிமுக உதயமானது. தன்னுடைய திருமண சத்திரம் இடிக்கப்பட்டதால் தேமுதிக உதயமானது. ஏதாவது ஒரு பெரிய சம்பவம். விஜய்க்கு எந்த சம்பவமே இல்லையே. அதுதான் நான் இப்போ பேச வரேன். இப்போ விஜயை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் யாராலையும் பெரிதளவில் பாதிக்கப்படவில்லை. சன் டிவியில் பிரச்சனை வந்தபோது ஜெயலலிதாவை ஆதரித்தார். ஜெயலலிதாவுடன் பிரச்சனை வந்தபோது 2016 டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ அவரோட நிலை என்ன, பெண்டுலம் எந்த பக்கம் போக போகிறது? இப்போ இந்த மாநாட்டில் அவர் பாடி லாங்குவேஜ், அவர் ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோர் ஹி டார்கெட்டட் டிஎம்கே. அதிமுகவையும் டார்கெட் பண்ணார், நரேந்திர மோடியும் டார்கெட் பண்ணார். ஆனால் திமுகவை தான் குறி வச்சார். ஸோ அவரை பாதிக்கிற அளவு இப்போ என்ன நடந்தது? ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஜெயலலிதா சொன்ன அந்த ஹீரோ என்கிற அந்த சாவினிசம், ஈகோ, அது எல்லா ஹீரோக்கும் இருக்கும், அது மறுக்க முடியாது. இப்போ அவர் ஜெயலலிதா கலைஞர் அரசியலிலிருந்து விலகியவுடன் ஸ்டாலின் எடப்பாடி என்று 2 ஃபோர்ஸ் வந்தது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இது ஒரு கலைஞரும் எம்ஜிஆரும் நீண்ட சகாப்தம் தொடர்கதை. அப்புறம் ஜெயலலிதாவும் கலைஞர், அதுவும் ஒரு நீண்ட ஏறக்குறைய 5-6 தேர்தலை அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எடப்பாடி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா இருந்தப்புறம் அந்த இடத்தை நிரப்ப வந்தவர் எடப்பாடி. கலைஞர் இறந்ததும் அவர் மகன் நீண்ட நாளாக அரசியலில் இருக்கிறார், அவருக்கு கொடுத்து பார்ப்போமே என்று ஸ்டாலினுக்கும் கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு சமநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் வரப்போகிற 2026 எலெக்ஷனில் இவரும் தனிப்பட்ட பிரச்சனை முதல்வருக்கு இருக்கிறது. வாரிசை அடையாளம் காட்டிவிட்டார். ஒரு தலைவர் வாரிசை அடையாளம் காட்டுகிறார் என்றால் அவர் விலக நினைக்கிறார் என்று தான் அர்த்தம். இவருக்கு உடல்நிலை பல பிரச்சனைகள், இதோ என் மகன் தயாராகிவிட்டார், உதயை காட்டிவிட்டார். இங்கே எடப்பாடி இதுதான் முதல் தேர்தல். போன தேர்தலை ஜெயலலிதா வெற்றி பெற்று கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். ஒரு தலைவர் தான் தேர்தலை வெல்லக்கூடியவர் என்று ஒரு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார். இதுதான் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, ஒரு தலைவர் வாரிசை காட்டிட்டாரு அப்படின்னாலே அரசியல் இருந்து அதுதான் ஸ்டாலின் ஏதோ மெசேஜ் சொல்றாரு, அடுத்த தலைமுறை காமிச்சிட்டாருன்னா. நான் உதாரணம் சொல்றேன். இல்ல அது 26கா அப்படிங்கறத கேட்கிறேன். 26 திமுக ஆட்சிக்கு வந்த உதயநிதி தான் முதல்வர். அவர் ஓய்வு எடுத்துக்க விரும்புகிறாரோ எனக்கு தோணி போச்சு. அவரோட நடவடிக்கை பாவனைகள் எல்லாம் பார்த்தா நிம்மதியாக இருக்கலாம் மகனுக்கு கொடுத்துட்டு அப்படின்ற இது இருக்குது. இது உதாரணம் சொல்கிறேன். இங்கிலாந்தில் முதலாம் எலிசபெத் அவங்க ராணி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அக்கா அரசியாக இருந்தாங்க, மேரி டியூடர்னு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப வீக்காக போச்சு. எனக்கு அப்புறம் என் தங்கை தான் அரசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் எல்லாரும் அந்த தங்கக்கிட்ட போயிட்டாங்க. இவர் கவனிக்க கூட ஆள் இல்லை. அடுத்த தலைவர் யாருன்னு அவங்க கிட்ட போயிட்டாங்க. அதனால தான் ஜெயலலிதா எனக்கு அப்புறம் யாருன்னு சொல்லலை. இப்போ ஸ்டாலின் முதல் தடவையாக முதல்வராக இருக்கார். 4 வருஷம் முடித்து 5வது வருஷம் நடந்துட்டுருக்கு. அப்போது எதுக்கு தன்னோட வாரிசை காட்டுறாரு அப்படின்னா, அவருக்கு முதல்வர் ஆகிட்டோம், அடுத்த தலைமுறை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறை காட்டிட்டார். உதயதசமி நம்ம நினச்சிக்கிட்டு இப்போ விஜயதசமி வந்துடுச்சு. இப்போ உதயதசமிக்கும் விஜயதசமிக்கும் தான் போட்டி. இப்போது ஸ்டாலின் சீனியர் அப்படின்னு விஜய்க்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் உதயின்னு வரைச்சி எனக்கு ஜூனியர் உதய் அப்படின்ற இந்த ஈகோ இருக்கும். கமல் கூட தனி கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பேசினார், டிவி பொட்டியை உடைச்சார், தலைவராக தன்னை
போர்ட்ரே பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவரால் ஒரு எல்லையை தாண்டி போக முடியலன்னு சொல்லிச்சு டிஎம்கே கிட்ட ஐக்கியமாகிட்டு அவங்க ஆதரவில் ராஜ்யசபாவும் போயிட்டார். he is not an independent லீடர். ரஜினி வரவே இல்லை. அந்த இடத்துல விஜய் தான் இருக்கார். விஜயகாந்தும் மறைந்துட்டார். விஜயகாந்தையும் அதிமுகவோட அலையன்ஸ்க்கு போன உடனே அவரும் ஸ்டாக்னேட் ஆகிட்டார். தொடர்ந்து போக முடியல. ஸோ அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஆனால் கமல், விஜயகாந்த், ரஜினி யாரும் எட்டாத ஒரு உயரத்தை இவரை எட்டிட்டார். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ உதயநிதியா விஜயா, ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் இந்த பக்கம் உதயநிதி இருக்கார், இந்த பக்கம் விஜய். அண்ணாமலை நீங்கள் சொல்லலாம், இப்போ அண்ணாமலை சைலன்ஸ்டு. ஸோ விஜய் தசமியா உதயதசமியா அப்படின்னு பார்க்குச்சு இவர் தன்னை கொண்டு வர பார்க்குறார். அதுதான் விஷயம். அதனால தான் இந்த இடத்துல 3 பேரையும் டார்கெட் பண்ணுறார். நான் உங்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவன்றார் காட்டு பார்க்குறார். எனக்கு விஜயை பற்றி இப்போ தான் ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரால் உடனே தான் ஒரு லீடர் ப்ரூவ் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. விஜயகாந்த், கமல் எல்லாருமே ஒரு சேட்டலைட் கட்சி தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சிறிய தூரம் தான் அவங்களால பயணம் பண்ண முடிஞ்சது. ஆனால் விஜயோட மாநாட்டை பார்த்துச்சு எனக்கு என்ன தோணுது, பின்புலம் யாரோ அவர் நோக்கம் என்னவோ அதெல்லாம் கடந்து ஒன்று எனக்கு தெரிகிறது. நேற்று 2 நாள் பெங்களூர் டூர் போயிருந்தேன். அங்கே இருக்கிற மக்கள்லாம், நான் சந்தித்தவங்கள்லாம் விஜய் எப்படி வந்துருவாரான்னு கேட்குறாங்க. அவரோட மாநாடு பெரிய பாதிப்பை ஏற்படுத்து. அது பெரிய மாநாடா இதுவா அவர் பெரிய தலைவரான தேர்தலுக்கு பின்பு தான் தெரியும். ஆனால் விஜயை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அவர் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போது அதிமுக, திமுக, பாஜக என்று எல்லா கட்சியுமே அவரை தாக்கி கொண்டிருக்கிறது. ஊடகங்களில் யூடியூபர்கள் எல்லாரும் விஜயை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு நல்ல தலைவரின் வளர்ச்சிக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வழியில் இவர் சரியான பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம், இவர் விஜயகாந்தை கடந்து எம்ஜிஆர் லெவல் போக இன்னும் அதிக நாள் பிடிக்கும். ஆனால் விஜயகாந்தை எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் வருங்காலம் விஜய் தான். நிறைய விஷயம் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். மிக்க மகிழ்ச்சி.